உருப்படியாக, அதாவது மும்மொழி கல்விக் கொள்கை, அந்த மும்மொழி கல்விக் கொள்கையில் ஆரம்ப கல்வியை வந்து தமிழில் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னது நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலில் திமுக அவங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் என்ன வேற ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. தமிழாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் நடத்துகின்ற பள்ளியில் எந்த லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க? அதனால் மக்களை வந்து இந்த மொழி, இனம் அதை வச்சு பாகுபாடு காட்டுவதை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுத்தி கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய், கிட்டத்தட்ட 26 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் வீடு கட்டும் திட்டத்தில், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில், மோடி ஐயா வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு. இன்னும் மீதி பேருக்கு சர்வே எடுத்து கொடுக்காம திமுக அரசாங்கம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கொடுக்கின்ற கனவை நிறைவேற்றாமல் தடுத்து கொண்டிருப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படி தமிழக மக்கள் நலன் மேலே, தமிழ்நாட்டினுடைய நலன் மேலே, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி அதிகமான ரயில்வே திட்டங்கள் யூபி அரசாங்கம், திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருந்தப்போ ரயில்வே திட்டங்களுக்கு வெறும் 800 கோடி ரூபாய் நிதி தான் கொடுத்துருந்தாங்க. 5 வருடத்திற்கு வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் கூட 8000 கோடி ரூபாய்க்கு நிதியை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வளர்ச்சியை பார்க்குறோம். ரயில்வேக்கள், ஐசிஎஃப், நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தான் வந்தே பாரத் ரயில்கள், நம்ம திருச்சிராப்பள்ளிக்கே 2 வந்தே பாரத் ரயில்கள் போய் கொண்டிருக்கிறது, திருச்சியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறது. மொத்தம் 9 வந்தே பாரத் ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத், இது தமிழ்நாடு வந்து ஒரு புல்லட் ட்ரெயினுடைய ஹப்பாகவே மாறும். இதனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை, லாஜிஸ்டிக் பார்க்கு, இப்படி ஹைவேக்கள் போன மாட்டி மதுரைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 4700 கோடி ரூபாய்க்கு நிதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்பயும் மிகப்பெரிய ஒரு நிதியை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுப்பார்கள். நாம் எப்பொழுதுமே அரசியலுக்காக, தேர்தலுக்காக